வெல்கம் பேக் டு லிவ் லார்ஜ் தமிழ். வெளியே உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து நிம்மதியாக தூங்கி எழும்பி நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணுற இடம்னா அது பெட்ரூம் தான். பெட்ரூம் எப்பவும் காமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாம் டெக்கரேட் பண்ணுவோம். இப்படி டெக்கரேட் பண்ணும்போது நம்மளை அறியாமல் நாம் பண்ணக்கூடிய காமனான டிசைனிங் மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பெட்ரூமில் அதிகளவான ஃபர்னிச்சர்ஸை நாம் செட் பண்ணக்கூடாது. ரொம்ப அவசியமான ஃபர்னிச்சருடன் சிம்பிளாக பெட்ரூமை வைக்கும் போது தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம நேரத்தை அங்கே செலவு செய்ய முடியும். அதிக பொருட்கள் உள்ள ரூம் ஆன்சைட்டியை தான் ஏற்படுத்தும். இரவு நேரங்களில் இருளான ரூமில் தூங்குவது தான் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் சிறந்தது. அதனால் விண்டோ கர்டன்ஸை அதற்கேற்ற மாதிரி தெரிவு செய்யணும். லைட்டான சாஃப்ட் கர்டனுடன் லைட்டை பிளாக் பண்ணி ரூமை டார்க் பண்ணக்கூடிய ரூம் டார்க்கனிங் லைனரையும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். பெட்டுக்கு மிக அருகிலுள்ள வால் கிச்சனுடனோ லிவிங் ரூமுடனோ கனெக்ட் பண்ணியுள்ள வாலாக இருக்கக்கூடாது. டிவியை கொண்ட லிவிங் ரூமும் கிச்சனும் எப்போவுமே சத்தமாகவே இருக்கிற ரூம்ஸ். இந்த ரூமுக்கு அருகில் உங்கள் பெட்டை பிளேஸ் பண்ணும்போது அடிக்கடி உங்களுடைய நிம்மதியான தூக்கம் கலைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பெட்ரூமுக்கு வார்ம் டோனுடைய சாஃப்ட் ஒயிட் லைட் தான் பொருத்தமானதாக இருக்கும். வார்ம் டோன் சாஃப்ட் ஒயிட் லைட் தான் சன்செட் ஆகும்போது நமக்கு கிடைக்கும் லைட். தூங்கும் நேரத்துக்கான சிக்னலை இந்த லைட் தான் நம்ம மூளைக்கு கொடுக்கும். ஃப்ளோரசன்ட் லைட் பெட்ரூமுக்கு பொருத்தமானதாக இருக்காது. தேவைப்பட்டால் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் டேபிள் லைட்டாகவோ மிரருக்கு அருகில் ஃப்ளோர் லேம்பாகவோ ஃப்ளோரசன்ட் லைட்டை உபயோகிக்கலாம். பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணும் கலர்ஸ் ரெட், ஆரஞ்ச் மாதிரியான வைப்ரண்டான எனர்ஜெட்டிக்கான கலர்ஸாக இருக்கக்கூடாது. இதமான என்வாயர்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய லைட்டான சாஃப்டான ஷேட்ஸாக இருக்கணும். பெட்ரூமுக்கு கிடைக்கும் நேச்சுரல் லைட்டை பிளாக் பண்ணாத மாதிரி ஃபர்னிச்சர்ஸை பிளேஸ் பண்ணுவது அவசியம். இதன் போது தான் காற்றோட்டமான ரீஃப்ரெஷிங்கான ஃபீலை நீங்கள் உணரலாம். ஒரு நல்ல டிசைனர் எப்பவுமே பெட்ரூமுக்காக ஃபுல் பெட்ரூம் செட்டை வாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே நம்மளோட பர்சனாலிட்டியை பிரதிபலிக்கும் வகையில் க்ரியேட்டிவாக தான் நம்மளோட பர்சனல் ஸ்பேஸை டிசைன் பண்ண சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடித்த மாதிரி மிக்ஸ் மேட்ச்ட் ஃபர்னிச்சர்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம்.